ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும். முதல் சம் பார்க்கலாம். சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலாம். சுருக்குகளை 8988 வகுத்தல் 8 வகுத்தல் 4 இது வந்து 2019 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இப்போது வகுத்தலில் இருக்குது ஒரு நம்பர் அப்படின்னா அதை பெருக்கலாக மாற்றிக்கணும். அந்த வகுத்தலெல்லாம் பெருக்கலாக மாற்றணுன்னா அந்த நம்பரை தலைகீழாக எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ 8 1/8ன்னு. இப்போ இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா அந்த 4 1/4ன்னு எழுதிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், 8ஆல் அடிக்கலாங்களா? 1 8 8 1 8 8 ரிமைனிங் 1 2 8 16 ரிமைனிங் 2 இருக்கும். 3 8 24 ஓகேங்களா? ரிமைனிங் 4 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 8 40. அடுத்தது 4ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 2 8 மீதி 3 8 32 8 32ங்களா? அடுத்தது 3 இருக்குது. 3 வந்து சின்ன நம்பர், அப்போ இங்கே என்ன பண்ணணும், 0 சேர்த்திக்கணும். அடுத்தது இங்கே வந்து புள்ளி வச்சுக்கலாங்களா? ஏன்னா 3 வந்து இங்கே வந்துடும், 35ன்னு வந்துடும். 4 8 32ன்னு வந்துடும். ரிமைனிங் வந்து 3 இருக்கும். அடுத்தது 0 சேர்த்துனா 3 8 24. நம்ம வந்து 4ஆம் வாய்ப்பாட்டால் தான் அடிக்கிறோம். 35னா 8 32 ஓகேங்களா? 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கல, 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம். 35ல் எத்தனை 4 இருக்கும்? 8 4 32ன்னு வரும். ரிமைனிங் 3. அடுத்தது 7 28ன்னு வரும். ஓகேங்களா? ரிமைனிங் 2 5 20ன்னு வரும். அப்போ 280.875ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது 2ஆவது சம்மு. இது 2016 கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5005 மைனஸ் இங்கே 5000ங்களா? இந்த 5000 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா அந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும், தலைகீழ எழுதிக்கணுமா? அப்போ இந்த பெருக்கல் போர்ட் மாஸ்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு பார்டரு ஓகேங்களா, ப்ராக்கெட் ஆஃப் இது வந்து டிவிஷன். அடுத்தது ப்ராக்கெட்டில் கதை சால்வ் பண்ணணும். அடுத்தது வகுத்தல், அடுத்தது மல்டிபிள் பெருக்கல், அடுத்தது கூட்டல், லாஸ்ட்டாக தான் கழித்தல். ஓகேங்களா? சப்ராக்ஷன் லாஸ்ட்டாக தான் கழித்தல். இப்போ வகுத்தலுக்கு அப்புறம் என்னது, பெருக்கலை தான் பண்ணணும். இந்த பெருக்கல் பண்ணிட்டு தான் அடுத்தது லாஸ்ட்டாக தான் மைனஸ்க்கு வரணும். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு 5005 மைனஸ் 500ன்னு இருக்குங்களா? இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், 4505ன்னு வரும். அடுத்தது 3ஆவது கணக்கு 2019 கேட்டிருக்காங்க. மதிப்பிடுக. இது என்ன பண்ணணும், இங்கே 123 இருக்குது, இங்கேயும் 123 இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், காமனாக இந்த 123 வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும், 999 மட்டும் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸு இந்த 123 வெளியே எடுத்துட்டோமா, இங்கே ரிமைனிங் 1 மட்டும் தானே இருக்கும். இப்போது இது ரெண்டையும் கூட்டினா 1000ங்களா? 1000. இப்போ என்ன பண்ணலாம், பெருக்கணும் என்ன கிடைக்கும், 123. இந்த 3 0வை அப்படியே சேர்த்திக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து இதோட பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டுலேயும் இருக்கிற நம்பரை காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கூட்டி அப்படியே பெருக்கி போட்டுக்கிறோம். அடுத்தது இது வந்து குரூப் 1 2022 கேட்டது கொஸ்டின். இது சுருக்குக 10 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் இது என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம், நமக்கு போர்ட் மாஸ்னாவே ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 100 + 8 வகுத்தல் 2 இங்கே ஃபஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட்டுங்களா, பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்கா, அந்த 6 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 6 வகுத்தல் 2 ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் வகுத்தலுங்களா, அப்போ 6 வந்து 2ஆல் வகுத்துட்டோமா 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்டு இந்த அளவுக்கு சுருக்கியாச்சு. அடுத்தது 100 இந்த வகுத்தல் போடலாங்களா, 8 2ஆல் வகுத்துட்டோமா 4ன்னு வந்துடும். இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணோமா, 6லேருந்து 3 கழிச்சிட்டா +3
இப்போ நமக்கு என்ன ஆன்சரு 100 + 4 + 3 107. அடுத்தது 5வது கொஸ்டின். இங்கே கொஸ்டின் மார்க் போட்டுக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. -968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 = 512. 512 வரணும்னா இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இங்கே 512 வரும். இப்போ பார்க்கலாங்களா. முதல்ல இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். -968. இந்த வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதை தலைகீழாக எடுத்து எழுதிக்கணுங்களா. அடுத்தது இங்கே 512, இந்த பெருக்கல் 4 இங்கே வந்தால் வகுத்தல் 4ஆக மாறிடும். ஓகேங்களா. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 1 நாள் 4, ரிமைனிங் 1, 2 8, 3 இருக்கும், 8 32. அடுத்தது x-968, இந்த வகுத்தல் இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். 79ன்னு பெருக்கலாக மாறிடுங்களா. இப்போ x-968 இதை பெருக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா. அடுத்தது எக்ஸோட மதிப்பு மட்டும் வேணும்னா நம்ம இந்த -968 இந்தாண்டு வரும்போது +968 மாறிடும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா. இந்த ஆன்சரை இங்கே கொண்டு வந்து கழிக்கும் போது தான் நமக்கு 512 இந்த ஆன்சர் கிடைக்கும். இது 2019 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 6வது. சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. 2019 கேட்டிருக்காங்க. இந்த கட்டத்தில் என்ன குறியீடு வந்தால் நமக்கு இங்கே 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ போடலாங்களா. இங்கே வந்து 2 இருக்குது. இந்த கட்டத்தில் என்ன வரும்னு தெரியாது. இங்கே 6, இங்கே -12ன்னு இருக்குங்களா. இதை ஃபஸ்ட்டு எழுதலாம் இருங்க. இது வந்து ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன வரும், 4 + 2 6. அப்போ இங்கே 12 இருக்குது. 12 இந்த வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா இந்த 6 வந்து என்ன பண்ணணும், தலைகீழாக போட்டுக்கணுங்களா. அப்போ 12 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றியாச்சு. இந்த 6 வந்து தலைகீழாக போட்டுக்கிட்டோம். 1 6 2 6 12. அப்போ இங்கே மைனஸ் என்ன வரும், 2ன்னு வந்துடும். ஓகேங்களா. 2 = 10ங்களா. இப்போ இங்கே கட்டத்தில் என்ன குறி வந்தால் இந்த 2லேருந்து கழிக்கும் போது நமக்கு 10ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் குறி ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். ப்ளஸ் போட்டோமா நமக்கு என்ன வரும், 6 2 கூட்டினோமா 8, 8லேருந்து -2 பண்ணணுமா 6ன்னு வந்துடும். அப்போ நமக்கு 10 தான் வரணும். அடுத்தது பெருக்கல் போட்டு பார்க்கலாங்களா. பெருக்கல் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 2 12, இங்கே -2 10ன்னு கிடச்சிருச்சிங்களா. 12லேருந்து 2 கழிக்கும் போது அப்போ நமக்கு என்னது, பெருக்கல் குறி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் மதிப்பு காண்க. இந்த 6 வந்து 4 டைம் கூட்டியிருக்காங்க, ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, வகுத்தல் 6. இங்கே 4 டைம் கூட்டியிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து என்னது ப்ராக்கெட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் கூட்டினா 4 6 24 வகுத்தல் 6. ஓகேங்களா. அடுத்தது இங்கே நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த 3 4 கூட்டிக்கணும். 3 4 கூட்டினா என்ன கிடைக்கும், 3 12. இந்த 4 என்ன பண்ணணும், 12 + 4ங்களா. இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா 1/4ன்னு வரும். அப்போ 4 4 கேன்சல் ஆகி இங்கே என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்போ 24 6ஆல் வகுத்தா 4 6 24ங்களா. அடுத்தது வகுத்தல் இங்கே 12 + 1, அப்போ 4/13 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இங்கே வந்து எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுதுங்களா. இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணணும். அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கூட்டி அதுக்கப்புறம் 6ஆல் வகுக்கிறோம். இங்கே என்ன பண்ணணும்னா 4 டைம் 4 இருக்குது, ஆனால் 3 டைம் கூட்டிக்கிறோம். அந்த லாஸ்ட்டு டைம் வந்து என்ன ஆகும், இதோட கேன்சல் ஆயிரும். 4 4 கேன்சல் ஆகிட்டு 12 + 1 13ன்னு வந்துடும். 2017 18 2 வருஷம் ஒரே கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 1/3 மற்றும் 1/4 கூடுதலானது. இதோட கூடுதல் வந்து எதுக்கு சமமாக இருக்குமா, 1/3 மற்றும் 1/4 வித்தியாசத்தின் மடங்கு எனில் அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 1/3 மற்றும் 1/4 கூடுதல் அப்படின்னா 1/4 1/3 கூட்டிக்கணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஒரு எக்ஸோ ஒரு மடங்கு இருக்குது, அது எத்தனை மடங்குன்னு தெரியாது, எக்ஸ் மடங்குன்னு வச்சுக்கலாம்.
எக்ஸ் மடங்கில் அந்த 1/3 1/4 கழிக்கிறதுக்கான மடங்கு எண்ணில் எக்ஸோட மதிப்பு என்ன, அதாவது வித்தியாசம் அப்படின்னாவே கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 12. இப்போ மேலே 4 + 3 / 12. இங்கே எக்ஸு, இங்கேயும் வந்து 4 - 3/12 வந்துருங்களா? அடுத்தது 4 3 கூட்டுனா 7/12ங்களா? இங்கே 4ல் 3 கழிச்சிட்டா 1. அப்போ 1ஓட எக்ஸை பெருக்குனா x/12. இப்போ பகுதியில் இருக்கிற 12 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 7. இது 2016 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், எக்ஸில் 1/3 1/2 1/5 வந்து என்னவா இருக்குமா? 15னா அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 2017 கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸில் அப்படின்னா அந்த எக்ஸு இல்லுங்கிற இடத்துல இல்லுன்னு வந்தாவே பெருக்கல். 1/3 இங்கே ஒரு இல்லா அங்கே ஒரு பெருக்கல், இங்கே ஒரு இல்லா அங்கே ஒரு பெருக்கல். 1/5 வந்து என்னது? 15னா எக்ஸோட மதிப்பு என்ன? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்தாண்ட 15 இருக்குங்களா? இந்த வகுத்தல் இருக்கிறது எல்லாமே இந்த சைடு வந்துட்டா பெருக்கலாக வந்துடும். ஓகேங்களா? 3 2 5 எல்லாம் இங்கே பெருக்கல்ல வந்துடும். இங்கே என்னது? அதாவது 5 2 30, 3 5 3 15ங்களா? 3 5 எவ்வளோ? 45. அப்போ 450ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட விடை. அடுத்தது 10வது மாடல் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 4/3 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? +3/2ன்னு வந்துடும். இந்த ப்ராக்கெட் அப்படியே வரும். இந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மைனஸை உள்ளே பெருக்கியாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே என்ன இருக்குது? -5/3. இந்த வகுத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? பெருக்கலாக மாற்றணுன்னா தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 12/30ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 12 6 5 30 2 4 3 6 2/3. இங்கே என்ன இருக்குது? -2/3ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6. அப்போ கீழே 6 வரணும். இங்கே 6 வரணுன்னா என்னத்தால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். இங்கேயும் அப்போ 2ஆல் பெருக்கணும். அப்போ 8. 4 2 8 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 6 வரணுன்னா இங்கே 3ஆல் பெருக்கணுங்களா? அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். 9/6. இது ஒரு ப்ராக்கெட்டு. ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது? -2/3ன்னு இருக்குது. அடுத்தது இது கூட்டினா என்ன வரும்? 17/6. இங்கே ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா -2/3ன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பண்ணணுன்னா என்ன கிடைக்கும்? 17 - 12 / 18. 17லேருந்து 12 கழிச்சா 5/18. இதுதான் வந்து இந்த கணக்கோட விடை. சாரி, இங்கே என்ன இருக்குது? 17 3ஆல் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 3 21, ரிமைனிங் 2, 3 2 5 51ன்னு வரும். ஓகேங்களா? 51ன்னு வரும். 51லேருந்து 12 மைனஸ் பண்ணணும். 51லேருந்து 12 கழிச்சிட்டோமா நமக்கு 39ன்னு வரும். ஓகேங்களா? 39ன்னு வரும். இதை வந்து அதாவது 39/18ன்னு வரும். இதை 3ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 6 18 கீழே, இங்கே 1 3 3 3 9 13/6ன்னு வரும். இங்கே வந்து குறுக்கு பெருக்கல் எடுக்கும்போது நான் 17ன்னு டைரெக்டாக போட்டு இங்கே 3ஆல் தானே பெருக்கணும். இப்போ 51 - 6 2 12 / 18. 51லேருந்து 12 கழிக்கும் போது 39/18ன்னு வரும். அதை அடித்தோமா 13/6ன்னு வரும். இது வந்து 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது? கலப்பு பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னமாக கொடுத்துட்டு இங்கே எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படிப்பா மாற்றலாம் இதை? 3 2 6 1 7/3ங்களா? அடுத்தது 6 5 11/6 -x +20/3. இங்கே என்ன இருக்குது? 3 21 1 22/3ன்னு வந்துடும். இப்போ நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த -xஐ அந்தாண்ட கொண்டுட்டு வந்துடலாங்களா? அப்போ 7/3 + 11/6 + 20/3. இந்த +22/3 வந்து இந்த சைடு வரும்போது -22/3ன்னு வந்துடும். இந்த -x அந்தாண்ட போயிட்டா +xன்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 6ன்னு வரும். பெரிய நம்பர் என்னது? 6ங்களா? அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 6ன்னு கிடைக்கும். கீழே வந்து 6.
இங்கே வந்து 6ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணுங்களா, அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கலாம் 14 ப்ளஸ் இங்கே 6 தான் இருக்குது 11 அப்படியே போட்டுக்கணும். இங்கே 2ஆல் பெருக்கணும், அதான் 6 வரும். இப்போ இங்கேயும் 2ஆல் பெருக்கணுமா 40. அடுத்தது இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கேயும் 2ஆல் பெருக்கணுங்களா -44. இங்கே எக்ஸோட மதிப்பு. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் வேல்யூலாம் கூட்டிக்கலாங்களா. 40 ஒரு 14 54 64 ஒன்றும் 65. ஓகேங்களா. 65லேருந்து 44 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணுமா 21/6ன்னு கிடைக்கும் எக்ஸோட மதிப்பு. இப்போ எப்படி இது எடுத்து இது பண்ணலாம், 3 18ங்களா, 3 18. ஆன்சரும் நமக்கு வந்து கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு 3 18. ரிமைனிங் எத்தனை இருக்கும், 3ன்னு இருக்குங்களா. 18 இப்போ 21ல் 18 கழிச்சிட்டா 3, அதை வந்து 6ஆல் வகுக்கணும். ஓகேங்களா. அப்போ இதுதான் வந்து கலப்பு பின்னம். இது இன்னும் சுருக்கலாம், 2 6ங்களா, அப்போது 3 × 1/2ன்னு அடிக்கலாம். அடுத்த மாடல் ஒன்று பார்க்கலாம். இது 2018 21 2 வருஷம் இந்த ஒரே கொஸ்டினே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்கு மேலே என்ன பண்ணணும், பார் இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்டு. ஓகேங்களா. இப்போ -1/3 அப்படியே இருக்குது. இங்கே 1 வகுத்தல் இந்த ஓகே, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5/7 ப்ளஸ்ஸு 8 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 5 மைனஸ் இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பாரை மட்டும்தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன வரும், நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்கலாங்களா. குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும், இங்கே -1/2 -1/4. குறுக்கு பெருக்கல் எடுத்தோமா -4 -2 / 4 2 8. இங்கே -6/8ங்களா. அப்போ 3 2 6 4 2 8. அப்போ -3/4ன்னு வரும். ஓகேங்களா. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 மைனஸு இங்கே என்ன பண்ணணும், 1/2 -1/4 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. இங்கே ப்ளஸ் இந்த மைனஸ் தான் இங்கே போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், 4 அப்போ +4 குறுக்கு பெருக்கல் எடுத்தால் -2 / 8. அப்போ ப்ளஸ்ஸு எத்தனை 2/8ங்களா. அப்போ 1 2 4 2 8 1/4ன்னு வரணும். ஓகேங்களா. 1/4. இங்கே இந்த மைனஸ் வந்து அப்படியே இங்கே போட்டுக்கணும். இந்த +1/2 -1/4 தான் குறுக்கு பெருக்கல் எடுத்தோமா நமக்கு 1/4ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ப்ராக்கெட்டு பெரிய ப்ராக்கெட்டு போட்டுக்கணும். -1/3 வகுத்தல் இங்கே 1 வகுத்தல் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிக்கணுங்களா. ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, I2 10 3 21. ஓகேங்களா. அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது 8 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணால் I4 20 20 - 1 என்ன வரும் 19/4ன்னு வரும். இதுக்கு இந்த ப்ராக்கெட் வந்துடும். அடுத்தது என்ன பண்ணுவோம், -1/3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து தலைகீழாக எடுத்து எழுதுவோமா 21/10ன்னு எழுதுவோம். +8 -19/4. அடுத்தது இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாங்களா. -1/3 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் அங்கே 10 4க்கு 40ன்னு வந்துடும். 1 21 பெருக்குனா 21 தான். அப்போ கீழே வந்து 40ன்னு வரணும். அப்போ இங்கே என்னத்தால் பெருக்கணும், 4ஆல் பெருக்குனா 40ன்னு வந்துடும். அப்போ இங்கே மேலேயும் 4ங்களா, அப்போ 84ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு இங்கேயும் 40ஆல் பெருக்குனா 4 8 32. அடுத்தது மைனஸ் 40ஆல் பெருக்கணுங்களா, அப்போ 10ஆல் பெருக்கணும். 40ன்னு வரணும்னா 4க்குது 10ஆல் பெருக்கிட்டா 40ன்னு வந்துடும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணுமா 190. இதுதான் வந்து எல்சிஎம் எடுக்கிறது. இதுலேருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணணுமா நமக்கு என்ன கிடைக்கும், -1/3. அடுத்தது இங்கே மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோமா 320 ஒரு 84 என்ன வரும் 404ங்களா. 404லேருந்து 190 மைனஸ் பண்ணோன்னா 214ன்னு வரும் வகுத்தல் 40. ஓகேங்களா.
இப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸை உள்ளே பெருக்கிட்டா -214/40 வந்துடும். இப்போ இது என்ன பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா, 20 7 2 14ங்களா, 107ன்னு வரணும். ஓகேங்களா, 1 2 1 அடங்காது, அதனால 0 சேர்த்துக்கிட்டு தான் 7ஆல் வகுக்கணும். ஓகேங்களா, 2ஆல் வகுத்தா 7 2 14ன்னு வரும். அப்போ -1/3 -107/20ன்னு இருக்குது. இது குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு, அதாவது 3 2 6 60ன்னு வரணும் நமக்கு. அப்போ இங்கே எத்தனால் பெருக்கலாம், 20ஆல் பெருக்கலாங்களா, அப்போ மேலேயும் 20ஆல் பெருக்கணும், மைனஸ் இங்கே 3ஆல் பெருக்கணும், அப்போ தான் இங்கே 60ன்னு வரும். அப்போ 3ஆல் பெருக்கினா 21 அப்படியே வந்துடும், 1 3 3 வகுத்தல் 60ங்களா. இங்கே என்ன வரும், -341/60. இது எப்படி வகுக்கலாம், 5 30 ஓகேங்களா, அப்போ 300ன்னு வந்துடும். அப்போ என்ன எழுதலாம், -5 30 300, ரிமைனிங் என்ன இருக்கும் 41ன்னு இருக்கும், வகுத்தல் 60. ஓகேங்களா, இதுதான் கலப்பு பின்னம். இது கலப்பு பின்னத்தில் இதுதான் இதோட விடை. இது 2018 2021 2 வருஷம் இதே கொஸ்டினையே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரையிலும் எல்சிஎம் எடுக்கணும், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எது சால்வ் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சம்மு இங்கே என்ன இருக்குது, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னா 3 × m²2 m²3, அப்போ என்ன ஆகும், m²5ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே 2 m-ஓட அடுக்கு 4, இங்கே ஒரு 1 5 வகுத்தல் இங்கே m-ஓட அடுக்கு 4ங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதிலேருந்து m-ஓட அடுக்கு 5 காமனாக வெளியே எடுத்துட்டோமா, 3 + 2ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்கும். ஒரு டைம் இருக்குங்களா, ஒரு m மட்டும் இருக்கும், அதாவது m × 3 2 கூட்டினா 5, m-இன் அடுக்கு 1ன்னு வச்சுக்கலாங்களா, 1 இருக்கிறதா அர்த்தம். m-ஓட அடுக்கு 1ஓட மதிப்பு 1. ஓகேங்களா, அப்போது 1 × 5 5 தான் இதோட விடை. இது 8th புக்கில் எக்ஸசைஸ் 3.2ல் இந்த சம் இருக்கும். அடுத்த கணக்கு, இது 7 2 14ங்களா, 6 அதாவது 4 12 ஓகேங்களா, 1 3 3 4 12. அப்போ இங்கே என்ன இருக்குது, 7 p⁻5 இங்கே q⁻3ங்களா. இந்த கீழே பகுதியில் இருக்கிற p² மேலே வந்தால் p இன்வர்ஸில் எழுதணும். ஓகேங்களா, p⁻−2ன்னு எழுதணும், q மேலே வந்தும்போது q⁻−1ன்னு எழுதணும், மைனஸ் இங்கே 4 12 4க்குது 4p³ q⁻4, இந்த q² மேலே வரும்போது -2ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே எப்படி எழுதலாம், 7 p-இன் அடுக்கு இங்கே பகுதி 2 சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கணுங்களா. அப்போ p-இன் அடுக்கு 5 p-இன் அடுக்கு -2, அப்போ என்ன வரும், 5 - 2 3ன்னு வந்துடுங்களா. அடுத்தது q-ஓட அடுக்கு 3 - 1 2ன்னு வந்துடும், மைனஸ் இங்கே 4 × p-ஓட அடுக்கு 3, q-ஓட அடுக்கு என்ன இருக்குது 4 - 2 2ன்னு வந்துடும். இங்கேயும் p³ q², இங்கேயும் p³ q²ங்களா. அப்போ 4லேருந்து 7லேருந்து 4 கழிச்சோமா நமக்கு விடை என்ன வரும், 3 p³ q²ன்னு வந்துடும். ஓகேங்களா, இது ஜெயிலர் எக்ஸாமில் 2022 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது 15ஆம் சம்மு, 67 ன் அடுக்கு 67 + 67 ஆனது 68ஆல் வகுப்பட்டால் மீதி என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது, x⁻n + 1 ஆனது x + 1ஆல் வகுப்படும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்போனா அந்த எண் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும்போது மட்டும்தான். இந்த எண் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். இப்போ இங்கே 67ங்கிறது ஒற்றைப்படை எண் தான். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், x⁻n + 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இது எப்படி நம்ம மாற்றலாம், எக்ஸுங்கிற இடத்துல 67 + 1 + 66ன்னு எழுதலாங்களா. அந்த 67 1 + 66ன்னு எழுதலாங்களா, ரெண்டையும் கூட்டினா 67ன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த x⁻n + 1ங்கிறது என்னத்தால் வகுப்படும், x + 1ஆல் வகுப்படும். x + 1ஆல் வகுப்பட்டால் மீதி நமக்கு என்ன இருக்குது, 66 இருக்குது. அப்போ ஆன்சர் இந்த நம்பரை 68ஆல் வகுப்பட்டால் மீதி என்ன இருக்குன்னா விடை 66, மீதி இருக்கிறது 66. x + 1ஆல் முழுமையாக வகுப்பட்டுரும். ஓகேங்களா, அந்த x என்னது
எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது 67ங்களா, 67 + 1 என்ன வந்துடும் 68ங்களா, 68ஆல் வகுப்படும் போது நமக்கு என்ன வந்துடுது மீதி 66ன்னு கிடைக்கும். இது வந்து 2018 கேட்டிருக்காங்க ஒரு டைம். அடுத்தது 16வது சம்மு, இது 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டா எப்படி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த 3 இடத்துலையும் வந்து நமக்கு ஒரே நம்பர் இருக்குங்களா, இந்த மாதிரி 3 இங்கே 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 கீழே 3 இடத்துலையும் ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து 1 கழிச்சிக்கணும். 1 கழிச்சிக்கிட்டா 998ன்னு வந்துடுங்களா, மேலே இருக்கிற நம்பரோட 1 கூட்டிக்கணும் 6. இதுதான் வந்து இதோட விடை. அவ்வளோதான், இதுதான் ஷார்ட்கட்டு. அடுத்தது சுருக்குக. இங்கே வந்து 99 இருக்குது. இங்கே வந்து என்ன நம்பராக இருக்குது, அடுத்தடுத்த எண்களாக இருக்குதுங்களா, 48 49ன்னு. இங்கே 245ன்னு இருக்குது. இதை எப்படி சுருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து என்ன 2018 கேட்டிருக்காங்க, இங்கே வந்து பெருக்கல் வராது. ஓகேங்களா, அது பெருக்கல் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குதோ அதை எழுதிக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்கிறத எழுதிக்கணும். இங்கே எத்தனை 9 இருக்குது. அடுத்தது இங்கே 2 9க்கு நம்ம என்ன பண்ணணும், 2 0 சேர்த்திக்கணும். ஓகேங்களா, 2 9க்கு 2 0 லாஸ்ட் நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே எத்தனை 9 இருக்குதோ அத்தனை 0 சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 49ஆல் வந்து இதை வகுக்கணும். வகுத்தா 5 டைம்ஸ் வருங்களா, 5 49 245 வரும். அப்போ அந்த வகுக்கிற விடையை வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா, வகுக்கிறத அந்த 5 கழிச்சிக்கணும். கழிச்சிக்கிட்டா நமக்கு என்ன வரும், 24 5 2 0ங்களா, 5 கழிச்சா இங்கே வந்து 4 வந்துடும். இங்கே 10ங்களா, 9 5 9 4 4 2. இதுதான் வந்து இதோட விடை. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், 3 இடத்துலையும் ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும், 8ன்னு வந்துடுங்களா, மேலே இருக்கிற நம்பரோட 1 கூட்டிக்கணும். இதுதான் அதோட விடை. அதுவே இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா, அதாவது இங்கே 99 999 எந்த நம்பர்னாலும் இருக்கலாம், எத்தனை 9 இருக்குதோ அத்தனை 0 சேர்த்திக்கணும். இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை எடுத்து போட்டுக்கணும். இங்கே வந்து என்னது அடுத்தடுத்த எண்களாக இருக்கணும், 48/49ன்ட்டு. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே எத்தனை 9 இருக்குதோ அத்தனை 0 போட்டுக்கிட்டு இந்த 49ஆல் இந்த 245 வகுக்கணும். வகுத்தா 5ன்னு வரும். அந்த 5 கொண்டு கழிச்சிக்கிட்டோமா நமக்கு ஆன்சர். இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் இது என்னென்னா, மேலே இருக்கிறது அதாவது தொகுதியில் இருக்கிறது ஸ்மாலாக இருக்கணும். ஓகேங்களா, ஸ்மாலாக இருந்தால் இங்கே மைனஸ் பண்ணணும் வகுக்கிறத. இங்கே வந்து பகுதியில் தான் பிக்கு 49, மேலே இருக்கிறது ஸ்மால் நம்பராக இருக்குது. அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் என்னென்னா, அடுத்தது 999 இருக்குது, 5/4ன்னு இருக்குது, பெருக்கல் 296. நம்ம மேலே இப்போ என்ன இருக்குது, பிக் நம்பராக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சம்மில் மேலே ஸ்மால் நம்பர் இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த எண்கள் தான் 4 5ங்கிற எண்கள் தான். ஆனால் மேலே வந்து என்னது பிக் நம்பராக இருக்குது. பிக்காக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா, இங்கே எத்தனை 9 இருக்குதோ அத்தனை 0 போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 4ஆல் வகுக்கணுங்களா, வகுத்த என்ன கிடைக்கும் நமக்கு 74ன்னு கிடைக்குங்களா. மேலே வந்து பிக் நம்பராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 74 இந்த அடிச்சோம் இல்லைங்களா, அந்த 74 கூட்டிக்கணும். ஓகேங்களா, அப்போ 2 9 6 0 7 4. ஓகேங்களா, இதை கூட்டிக்கணும். அதுவே முன்னாடி சம்மில் என்ன பார்த்தோம், மேலே இருக்கிறது ஸ்மால் நம்பராக இருந்தால் அந்த அடிக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும், மேலே பிக் நம்பராக இருந்தால் கூட்டிக்கணும். அடுத்தது இதே மாதிரி மாடல் பார்க்கலாம். அடுத்த கணக்கு 3 9. இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கேயும் ஒரே நம்பராக இருக்குங்களா, நம்பர் வந்து சமமாக இருக்குது. சமமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மேலே வந்து என்ன இருக்குது, மேலே வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஓகேங்களா, மேலே பிக் நம்பராக இருக்கும்போது பிக் நம்பராக இருந்தால் இங்கே 2 வேல்யூ சமமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த வேல்யூவை எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா, 2 சமமாக இருக்கும்போது இதை எடுத்து எழுதிக்கணும். எத்தனை 9 இருக்குது, 3 9 இருக்கிறதுனால 3 0. ஓகேங்களா, இதுக்கு இங்கே தொகுதியில் வந்து பெரிய நம்பரு, பகுதியில் வந்து சின்ன நம்பருங்களா.
அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுனா 99லேருந்து 95 கழிச்சா 4ங்களா, அந்த 4 என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறது பிக் நம்பர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி வர விடையை கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டால் நமக்கு 004ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்த கணக்கு, இது குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பின்னமாக மாற்றுக. ஓகேங்களா. பின்னமாக மாற்றணுன்னா 0.35 மேலே பார் போட்டாங்க. இப்போ பின்னமாக அதை பார்னு என்னது 35 ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. அதுக்கு பார் போட்டுருவாங்க. பின்னமாக மாற்றுக. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கேட்டால் நம்ம இந்த பாரில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. வகுத்தல் எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்களோ அத்தனை 9 போட்டுக்கணும். ஓகேங்களா. 2 நம்பருக்கு பார் போட்டதுனால 2 9 போட்டுக்கணும். இதுதான் இதோட பின்ன வடிவம். குரூப் 4 2019 கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது 1.6 பவர் பாருங்களா, 6 பார் என்பதை பின்னமாக மாற்றுகிறது. 2018 கேட்டிருக்காங்க. 1.6 பார். முன்னாடி சம்மில் என்ன பார்த்தோம், 0.35னா அந்த 35 அந்த பாரில் என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுட்டு வகுத்தல் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குதோ அத்தனை 9 போட்டாங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, அங்கே 0 புள்ளின்னு இருந்துச்சு, ஆனால் இங்கே 1.6ன்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா 16ன்னு எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரால் கழிக்கணும். ஓகேங்களா. 16ன்னு எடுத்துக்கணும், புள்ளி எடுத்துகிட்டு இந்த 1ங்கிற நம்பருக்கு பார் இல்லை, அப்போ அந்த 1ஆல் கழிக்கணும். கழிச்சா 15ங்களா, வகுத்தல் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குதோ அத்தனை 9 போடணும். ஓகேங்களா. 6ங்கிற ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது, அப்போ ஒரு 9 போடணும். அப்போ 5 15 3 9ங்களா, 5/3ன்னு வரும் ஆன்சர். அடுத்த சம்மு 1.45 பார் கொடுத்துட்டாங்க. இது என்னது P/Q வடிவில் மாற்றணும். P/Qனா பின்னமாக மாற்றுறது தான். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புள்ளிக்கு அந்தாண்ட 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 145ன்னு முழு நம்பராக எடுத்துக்கிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரால் கழிக்கணும். கழிச்சா 144ங்களா, வகுத்தல் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குதோ அத்தனை 9 போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ இது எத்தனை வகுக்கலாம், இப்போ 9ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 11 9, இங்கே ஓர் 9 9, 6 9 54, 16/11ன்னு வந்துடும். இதுதான் இதோட விடை. இங்கே அடுத்த சம்மு 39,852 வகுத்தல் ரூட்டில் கேள்விக்குறி எந்த நம்பர் அங்கே என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம ஈக்குவல் டு என்னது 81 பெருக்கல் 12. இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா. இங்கே 39 8 5 2 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா இது என்ன பண்ணணும், தலைகீழாக எழுதணும்னு சொல்லியிருக்கோமா, எக்ஸு. இந்த இடம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 81 12ங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை வகுத்தல்கிறது அங்கே போனால் பெருக்கல் ஆகிடுங்களா. அங்கே இருக்கிற பெருக்கல்லாம் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். இங்கே √xன்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்குன்னா, இதெல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணோமா நமக்கு √xோட மதிப்பு 41ன்னு கிடைக்கும். நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாங்களா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் எக்ஸோட மதிப்பு மட்டும் கிடச்சிரும். அப்போ 41 ஸ்கொயர் பண்ணணுமா நமக்கு என்ன விடை வரும்னா 1681ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு 1681. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது சிம்ப்ளிஃபிகேஷனில் ஒரு 5 பார்ட்டாக நடத்த போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்குறேன். அதாவது போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எடுத்திருக்கேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஷின் டவுட்டாக இருந்தாலும் போர்ட் மாஸில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான விடை என்னவோ அதை சால்வ் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.